திண்டுக்கல் மணிக்குண்டு பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தயவு செய்து எங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 37,000 கோடி ரூபாய் இழப்பீடு, அதை தயவு செய்து கொடுங்க, எங்க மக்களுக்கு இழப்பீடா கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்க உங்களுக்கே தெரியும். நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா, அதாவது பணம் கொடுக்குற மிஷினா அப்படின்னு கேட்டாங்க. சொல்றேன், நீ எல்லாத்தையும் பேசிட்டு அப்புறம் நான் என்ன பேசுறது? அப்போ நான் என்ன சொன்னேன், ஏம்மா நான் ஒன்றும் உங்களை ஏடிஎம் மிஷின்னு சொல்ல, ஆனால் நாங்கள் என்ன உங்கள் அப்பா வீட்டு காசையா கேட்டேன்னு நான் சொன்னேன். நான் கேட்டதில் ஏதாவது தப்பு இருக்காமா? நாம கட்டின யார் அப்பா வீட்டு பணம்? நாம கட்டி இருக்கக்கூடிய வரி பணம். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நாம கட்டியிருக்க. அந்த அம்மா சொன்னாங்க, அந்த அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. டெல்லியில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உதயநிதிக்கு பாடம் எடுத்தாங்க. மரியாதையானா என்னென்ன கற்றுக்கோ, உனக்கு மரியாதையா தெரியும் பேச கற்றுக்கோ அப்படின்னு. நான் உடனே அடுத்த நாள் மாற்றி பேசிட்டேன். அம்மா திண்டுக்கல் மணிக்கூண்டு பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தும் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். 6,000 ரூபாய் கொடுத்திருக்கிறாருமா. அதே மாதிரி நீங்க 2021 நம்ம ஆட்சி வந்தோம். அப்போ என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும். கோவிட் 2வது பெருந்தொற்று ஞாபகம் இருக்கா? மோடி கொரோனா. திரு நரேந்திர மோடி அப்போ ஒன்றிய பிரதமர் என்ன பண்ணாரு? என்ன சொன்னாரு? எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, வீட்டை பூட்டிக்கோங்க. ஒரு நாள் என்ன பண்ணாரு? திடீர்னு எல்லாரும் வீட்டுக்கு வெளில வாங்க, மெழுகுவத்தி வச்சுக்கோங்க, கையில தட்டு வச்சுக்கோங்க, ஒலி எழுப்புங்க. அதை பார்த்து கோவிட் பயந்து போய் ஓடி போயிடும் சொன்னாரா இல்லையாமா? அதுல நம்மளும் பாஜக அரசின் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து திண்டுக்கல்லில் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். நேரடி காட்சிகளை பார்த்தும் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.